Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 10th செகண்ட் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் எப்போதான் சார் வரும்? இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஃபேக் சேனல்ஸ் லிங்க்குமே அனுப்பியிருந்தீங்க. சார் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க, ஏதோ ப்ரைவேட் வெப்சைட்டில் போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க அப்படிலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரூமர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 12th போர்டு எக்ஸாம் ரிசல்ட், அதாச்சும் வந்து ரீஎவாலுவேஷன் ரிசல்ட்டே ரீசெண்டாக தான் வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயே வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரல் எஜுகேஷனல் மினிஸ்டர் அவரே வந்துட்டு நிறைய பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ அவரே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தார். 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் கிளாஸ் 12க்கு 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீஎவாலுவேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவும் அந்த வெப்சைட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 10th பார்த்தாலுமே நியர்லி 6 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீ எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதாச்சும் வந்து செகண்ட் போர்டு எக்ஸாம் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த செகண்ட் போர்டு எக்ஸாம் ஓரளவு ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. என்கிட்ட கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போய் எழுதியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அது வந்து ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. அதை விட அது எப்பயோ முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். May 21st அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் ரிசல்ட் வரல. எல்லாருமே அந்த செகண்ட் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கான ரீசனே நமக்கு கொஞ்சம் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு நமக்கு ஒரு பெட்டர் குரூப் சூஸ் பண்ணலாம். மேபி நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் சூஸ் பண்ணுறதுக்கான எனஃப் மார்க்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் போர்டில் சேரலாங்கிற ஐடியாவில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1 month முடிய போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் ஒரு 1 month போச்சுன்னா மிட் டர்ம் வந்துடும், அப்புறம் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு போயிடும். இப்போ வரைக்கும் உங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்குள்ளார கன்ஃபார்ம் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீக்கே எக்ஸ்பெக்டட், ஏன் தெரியல. 12th போர்டு எக்ஸாம் ரிசல்ட் மட்டும்தான் இப்போதைக்கு லைவ்ல வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க அஃபிஷியலா இவங்களோட வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு பிரைவேட் வெப்சைட்டையும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 செகண்டரி போர்டு எக்ஸாம் இவங்களது மட்டும்தான் இருக்கு. நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணிகிட்டே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நான் வந்து தருவேன். ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் அதில் எந்த அப்டேட் வந்தாலும் உடனே கொடுத்துருவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.